பாராளுமன்றம் அனுப்பினோடனே அவன் தளம் வேலை மெனக்கிட்டு நாங்கள் இதுல இருந்து இவ்வளவு நேரம் கத்துறோம் இவ்வளவு நேரம் செலவழிக்கிறோம்னு சொல்லினோம். அப்ப இப்ப ஏன் நேரத்தை செலவழிக்கிறீங்க? இப்ப யாருக்காக செலவழிக்கிறீங்க? எனக்கு முழுமையான மறுமொழி இல்ல அக்கா, இதுல என்ன பிரச்சனைடா, ஒரு நாளைக்கு இந்த டிக்டாக் லைவ் நடத்துறதுக்காக நிறைய லட்சக்கணக்கில் செலவாகும். அதான் அவங்க கவலைப்பட்டு சொல்லி கொண்டிருக்காங்க. சுரேஷன் கேட்டீங்கன்னா அவர் இப்ப சொல்லுவார் கணக்கு நியாயமா முடியும் ஒரு நாளைக்கு. அர்த்தம் இல்லாத கதை அதுல நிக்கிற மக்கள் திருப்பி கேட்கலாத அந்த அங்க நின்று சாமரம் வீசி கொண்டு நிக்கிறார்கள். அக்கா கதைக்கிற ஆக்கள் எல்லாம் அக்கா கமிஷன் அக்கா அவங்களுக்கு எல்லாம். அப்ப எப்படி அக்கா கதைக்கிறது? என்ன சொல்லுங்க இந்த வருஷம் வரைக்கும் ஐயாக்கு பின்னால இந்த வருஷம் வரைக்கும் 1 லட்சம் ஜனம் நின்றாதானே ஓட்டு போடுறதுக்கு. அதுதானே. அப்ப அப்படித்தான் பாருங்க நீங்க எல்லா விஷயத்தையும். நீங்க நான் இன்னொரு விஷயத்தை நான் மறைமுகமா சொல்லுவேன் என்னன்னு சொன்னால், அதாவது இந்த இனி வர போற அரசியலை கொஞ்சம் நிலைநிறுத்துறதுக்கு அந்த அரசியல் சார்ந்த ஆக்கள் இங்க அதை நடத்துற ஆக்களுக்கு கொஞ்சம் இப்படி அந்த சில டிக்டாக்ல கொஞ்சம் நடத்துறதுக்கு கொஞ்சம் காசுகளை கூட கொடுத்து வச்சிருக்கலாம். வேண்டாம் ஒரு ஆக்களை இப்ப டாக்டரை எழும்பி கொண்டு போய்க்க டாக்டரை ஏதாவது ஒரு வாழத்துல மட்டன் தட்டோடு சொன்னா இங்க ஒரு 2000 பவுண்ட்ஸ் கொடுத்துட்டா 1000 பவுண்ட்ஸ் கொடுத்தாலே காணும். அப்படி செய்யறதுக்கு இங்க 1000 பேர் இருக்கிறாங்க. சரிதானே? அந்த மாஃபியாக்கள் ஆக்கள் இங்க இருக்கிறாங்க. நீங்க ஊழல் எல்லாம் செய்யறவர் ஏன் இந்த ஊழல்கள் எல்லாத்தையும் தட்டி சேர்த்து அதுல வச்சு கதைக்க இல்லாம கிடக்குது. இந்த யாழ்ப்பாணத்துல என்ன பிரச்சனை நடந்திருக்கு, அங்க நடந்திருக்கு, இங்க நடந்திருக்கு, அதெல்லாம் கதைக்க மாட்டாங்க. ஏன்னு சொன்னா இன்னொரு ஆக்களால இயக்கப்படுறேன்னு சொன்னா கதைக்க மாட்டாங்க. வேறு ஆக்கள் சொல்லுவாங்க நான் ஒரு திட்டத்தை செய்கிறேன், நீ உண்ட பேரை போடு, இதை போடு, நீ பேரை எடுத்துக்கொள்ளன்னு போனா அதை இவளுக்கு தான் அதை என்னன்னு சொல்றது. அதில் பின்னுக்கு நின்று அந்த அரசியலை பின்னுக்கு கொஞ்சம் தக்க வைக்கிற இந்த தளங்களை தக்க வச்சா அந்த அரசியலை பின்னுக்கு கொண்டு போறக்காண்டி இயக்குற ஆக்கள் இருக்கிறாங்க. அதான் பிரச்சனை. இது ஒரு அடிப்படையில் நான் கடைசி முதல்ல இருந்து இப்ப ஃபாலோ பண்றாள் எனக்கு விளங்கி தெரிஞ்சுதாண்டா. இப்ப ஒரு தளம் அர்ச்சனாக்காக தொடங்கப்படவில்லை, அந்த தளம் முதல் இருந்தது. சரியா? 45 பேரா இருந்தது. 45 பேர், 45 30 பேர் தான். அதே நேரம் இருந்தது 1100 வரைக்கும் நான் பார்த்தேன். ஆமா நானும் பார்த்தேன். கடைசி நாள் தேர்தல் வந்த நேரத்துல 1200 பேர் வந்தது. அப்ப என்னண்டா எலெக்ஷன் டைம் இப்ப இதால அதால இதான்னு கேட்டா அர்ச்சனாவாலதான் அது ரைட், அது உண்மை. ஆனா அதே நேரம் அபரிதமான அன்பு வச்சிருந்தது உண்மை. சரியா? பாட்டு எழுதி அங்க எங்கட பாசறை பாடலுக்கு பாட வச்சதெல்லாம் உண்மை. ஆனா நோக்கம் என்னவா இருந்தேன்டா, டிக்டாக் தளத்தால எனக்கு வர வேண்டிய வருமானம் வரணும், நீங்க ரோஸ் அடிச்சு கொண்டே இருக்கணும், லைக் அடிச்சு கொண்டே இருக்கணும். இருக்கு. நீங்க கோவிக்க கூடாது. நீங்க சொல்றீங்க பாசம் இருந்தது, அதெல்லாம் நான் ஏற்றுக்கொள்றேன். ஆனா வேற ஒரு நோக்கம் இருந்தது. எப்படின்னு சொன்னா, நாங்க சொல்றத ஆக்சுவலா செய்யணும். வைத்தியர் ஆக்சுவலா நாங்க சொல்றதுதான் ஸ்ரீலங்காவில செய்யணும். இந்த டிக்டாக் தளத்துல செய்ய வேண்டாம் ஒரு கருத்தை வெளியிட்டா உடனடியா அவர் ஜெயில இருந்து வந்தாங்கன்னா, எங்க இருந்து வந்தாங்கன்னா உடனே வரணும் டிக்டாக் தளத்துக்கு உங்களுக்கு பதில் சொல்லி போட்டுதான் போகணும். ஏன் மயூரன் துபாயில இருந்து வருது, பாரின்ல இருந்து வருது, அப்ப கூட அன்றைக்கு முதல் நாள் அவதூறு பரவப்பட்டது மயூரனை பற்றி. இவன் ஒரு மனுஷனா கதைக்கிறான், இல்ல ஒழிச்சு கொண்டு ஓடிக்கொண்டு இருக்கிறான், இவன் என்னன்னு நம்புறேன். பிறகு மயூரன் கதைக்குது, ஏர்போர்ட்டால இறங்கி கதைக்குது. அப்ப ஐயோ இப்படி ஒரு நல்ல கெட்டிக்காரனா அப்படியும் இன்னொரு விஷயம் கேளுங்க. பாட்டு எழுதுனது நீங்க எல்லாருமே சொல்றோமே, பாட்டு நான் சும்மாவா எழுதுனது? காசு எவ்வளவு காசு கொடுத்து எழுதுனே, காசு கொடுத்த வேலைக்கு மட்டும் தானே நான் தெரியும். காசு கொடுக்காம பாட்டு எழுதிருப்பீனமா? இல்லதானே, அது ஒரு பிசினஸ், அது ஒரு தொழில், அவ்வளவுதான். இல்ல அதுக்கு ஒரு மனசு வேணும். உண்மையா அன்பா தான் இருந்தது, ஆசைப்பட்டது. ஆனா பிறகு என்ன, தனக்குரிய பங்களிப்புகள் இல்லாட்டி தனக்குரிய வருமானங்கள் காணாம போகுது. அண்ணா ஒருத்தரை தண்ட கைக்குள்ள எடுத்து சுயநலத்துக்காக அவையில வச்சு யூஸ் பண்றா, அப்படியான தேவையில்லை. தண்ட சுயநலத்துக்காக நீ வாழ்ந்தா வரணும், நீ வாழ்ந்தா வரணும், போண்டா போகணும். அதே நாங்க பிடிச்சல நாய் குடிச்சோம். இன்னொரு விஷயம் ஒரு நிமிஷம் தாங்க. நான் இப்ப ஒரு விஷயத்த உங்களுக்கு பதிவு செய்யறேன், உங்களுக்கு எல்லாருக்குமே அது தெரிஞ்சிருக்கும். அர்ச்சனா டாக்டருக்கு இந்த டிக்டாக் தளத்துக்கு வர முதலே சாவச்சேரி மக்கள் அந்த ஹாஸ்பிட்டலுக்கு முன்னால திரண்ட மக்களை விட இங்க ஒருத்தரும் வரையில 6000 பேர் 7000 பேர் வரையில 600 650 பேர். அவருக்கு அங்க திரண்ட மக்கள் கூட்டமே
பெரிய ஒரு ஆதரவு. அவர் ஏற்கனவே ஆதரவோட இருந்துதான் இங்க வந்தவர். சும்மா ஜால்ரா அடிக்க வேண்டாம், நீங்க சும்மா ஜால்ரா தட்ட வேண்டாம், ஜால்ரா தட்ட வேண்டாம். மயூரண்ணா கொண்டு வெளிப்படுத்தினோம். தங்களோட சுயநலத்துக்காக வந்தது. இவ்வளவு எனக்கு தெரிஞ்சது இப்படி நடந்து கொண்டு வந்தது. அதுக்கப்புறம் என்ன பிரச்சனை சொல்றதுக்கு இடையில நீங்க வந்து அவருக்கு ஜால் அடிக்கணும் சொல்லி தேவையில்ல என்ன கேவலப்படுத்துறீங்க. சொல்ல இல்ல, யதார்த்தமா சொன்னேன். சாரி மன்னிச்சுங்க, நான் அப்படி சொல்ல இல்ல, நான் சொல்றேன் இப்படி நடந்தது. ஆனா அதுக்கு பிறகு டாக்டருக்கு விளங்கிட்டது, எஸ் திஸ் இஸ் ஸ்கேம், இது வந்து என்ன வந்து புதுகுழியில தள்ள போகுது, இது என்ன வச்சு உழைக்க போகுது, அதை விட எனக்கு தேவையே இல்லை, எனக்கு மக்கள் சப்போர்ட் இருக்குன்றது அர்ஜுனா தண்டப்படு வெளியில கௌசல்யா வச்சு இவ வந்து பெரிய குறுக்கு விசாரணை செய்யற மாதிரி செய்ய வலிக்கிட்ட அதுதான் இவன் முக்காசுக்கு அதை விட ரகுராமன் அதை விட ஒரு விஷயம் ஒன்று நடந்தது. ஏற்கனவே டாக்டர் வந்து இந்த ஜெயிலால வர்றதுக்கு முதல் நாள் வந்து அண்டன் நினைக்கிறேன். நான் உண்மையாவே டாக்டருக்கும் அந்த ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அனுப்பினான். உங்களுக்கு தெரியும் தளபதி சபை என்ற அவர் தான் முதல் டாக்டர் மெசேஜ்கள் எல்லாம் உடனே அதுகள்லாம் பாஸ் பண்றவர். அப்ப அவருக்கு நான் போட்டேன், ஏன் வன்னி அந்த குறிப்பிட்ட நபர் இப்ப அவசரப்படுறார் அந்த டிக்டாக் தளத்தை நடத்துற நபரே இப்படி அவதூறா டாக்டரை பற்றி கதைக்கிறார், என்ன பிரச்சனை? இவர் டாக்டரா பகிரங்கமா கதைக்க முதலே நான் மெசேஜ் ஒன்று போட்டிருந்தேன். நான் அவருக்கு நான் டாக்டருக்கும் அதை அனுப்பி இருக்கிறேன். இப்ப டாக்டர் என்னோட கதைக்கு அப்புறம் அதை ரிப்ளை பண்ணவர். அப்ப டாக்டருக்கு முதலே தெரியும், இந்த விஷயங்கள் எல்லாமே முதலே தெரியும். அவர் வந்து சிலரை பார்த்து அத்திவாரம் வரைக்கும் போயிட்டு தான் கடைசியா சொல்லுவார் இவர் துரோகி என்று. அப்படி சொன்னா அது சொன்னதா தான் இருக்கும். சொல்லி போட்டு சரி தாண்டுவோம். இல்ல இல்ல, நான் ஒரு விஷயத்தை ரவுராமண்ணா நீங்கள் நிக்கிறபடியே இதை பதிவு செய்யறேன். நான் என்னுடைய பார்வையில அக்டோபர் மாதமே இவர் வந்து பிழையான வழியில உங்களோட ஃபேமிலிய போட்டு தாக்குறாரு. இப்பன்னு சொன்னால் அந்த ஒரு அமைப்பை பற்றி இவியல் கதைக்கணுமே, அந்த ஐயாவும் இவரும் அந்த போட்டு தாக்கிக்கணுமே லண்டன்ல இருக்கிற ஒரு அமைப்பை பற்றி. அதன் போதே அவர்களையும் உங்களையும் கொழுவி விடுற மாதிரி யூடியூப்ல என்னுடைய அனுபவத்தை சொல்றேன்னா நான் என்னுடைய அனுபவத்தை சொல்றேன். இது வந்து யூடியூப்ல ஒரு லிங்க் கொண்டு போடப்பட்டது, உங்களையும் அவர்களையும் கொழுவி விடுற மாதிரி ஹெடிங் இருந்தது. நான் உடனே வாய்ஸ் மெசேஜ் போட்டு நான் என்னோட இது இருக்கு வாய்ஸ் மெசேஜ் உடனே என்னுடைய நான் பர்சனல் நம்பர் ஒருத்தருக்கு கொடுக்குறேன்ல, வேற ஒரு நம்பர்ல இருந்து அவருக்கு உடனே மெசேஜ் போட்டு நான் தயவு செய்து இது வந்து அவர்களுக்கு பாதுகாப்பு இல்லாத பிரச்சனையை நீங்க உருவாக்குறீங்கள், தயவு செய்து இந்த ஹெடிங்க மாத்திர வழியை பாருங்கோட அவர் மெசேஜ் பண்ணியிருந்தார். இது அக்டோபர் மாதம் 12ஆம் 13ஆம் நடந்தது. அங்கேயே தொடங்கிட்டுது. நான் என்னுடைய இதுக்குள்ள ஒரு கதை என்னன்னு சொன்னா, இந்த ஜொகான் சொன்ன மாதிரி இவியல் தாங்கள் நினைச்ச மாதிரி தாங்கள் டாக்டரை வந்து தங்கட கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சிருக்கணும்ன்றதான் அவையல் விரும்பினவையல், அதை செயல்படுத்தினவே. அதுக்கு அந்த வயசான ஐயாவும் துணை, அதுக்கு தான் அந்த கோபம் வந்த முடியும். அந்த ஐயா சொன்னவர் நாங்கள் சொல்றத கேளும், இல்லையண்டா விட்டுட்டு போ. கேட்டீங்களா அந்த கதையை? நான் சொல்றத உள்ளுக்கு போடுவேன்னு சொன்னவர். நாளைக்கு உன்னுக்க போடுவேன்னு சொல்லி அவ்வளவு ஆதங்கமா நின்ற இவள என்ன நினைச்சிருந்தவேன்னு சொன்னா, தாங்கள் 2 பேர் நினைச்சு 2 பேரும் செய்யறத இவர் டாக்டர் செய்யணும், தங்களுக்கான ஒரு ஆளா இருக்கணும் என்றதான் இவியல் நினைச்சவியல். அதுல ஒரு பிரச்சனை என்னன்னு சொன்னா, நான் பொறுத்த கட்டம் பிறக்க அந்த வயசான மனுஷன் அவரை நம்பியே எல்லாருமே மோசம் போய் அரசியல நல்லா கைக்குள்ள கொண்டு வந்திருப்பார். பொறுத்த நேரம் பார்த்து அவரை 2 நாள்ல உடைச்சு புல்லா வழியால அனுப்பினு சொன்னா அதை என்னத்தை ஆருக்கு என்ன கேட்பாங்க. இன்றைக்கு ஆள் அட்ரஸே இல்ல இல்லைன்னு சொன்னா இவ்வளவு ஒரு பெரிய பிரச்சனை நடந்திருக்கு. சரியா? அவ்வளவு ரவுராமன் நான் சொன்ன ஒரு பாயிண்ட்க்கு அவன் நினைச்ச வேலோ இல்ல அவன் நினைச்ச என்னன்னு சொன்னா தாங்கள் தங்கட கட்டுப்பாட்டுகளை வச்சிருக்கோம் சொல்லி அதை நடக்கலாம். ஏரண்டா சுரேஷனா சொன்ன ஒரு விஷயம் உங்களுக்கு யோசிச்சு பாருங்க. அதாவது இவங்களுக்கு எல்லாம் வச்சிருக்கணும் ஒரு ஆசை, அதே நேரம் என்னென்ன இந்த வெடிப்பு வெளியில வருது என்று பார்த்தா, இங்க இவங்களுக்குள்ளே ஒரு ஆள் வந்து திடீரென்று பொய்யை சொல்லுதோ உண்மையை சொல்லுதா. முதல் விட நாளும் பொய் சொன்னா இல்லாட்டி இப்ப உண்மை சொல்றேன்னா நான் தான் அர்ச்சனா யூஸ் பண்ணினான் ஒரு வாசனம் வருது. இது என்ன கொடுமைடாப்பா இது. அப்ப அது ஒரு பொய். அப்ப இவ்வளவு நாள நீ எங்களை ஏமாத்தி கொண்டு இருக்க கேட்டு கொண்டு வந்து ஆகல. அப்படி இல்லைன்னா இன்றைக்கு நீ போய் சொல்ற
ரெண்டில் ஒன்று பார்த்தாலும் போய் தானே. இல்ல அது ஒவ்வொரு என்ன நாளும் சிரிப்பா அண்ணா மரணம் காப்பத்துல இருக்க வேண்டியெல்லாம் வீட்டை விட்டு வலிக்கிட்டே வந்துட்டேன். அவ்வளவுதான் பிரச்சனை. இல்ல நான் அந்த தளத்துல உண்மையாவே ஒரு மயக்க நிலையில தான் இருந்தேன். என்னத்தை சொன்னாலும் அதை கேட்டு கொண்டு இருந்தேன். ஆனா நீங்க மட்டும் எல்லாருமே ஒரே ஒரு விஷயம் நடந்துச்சு. என்னன்னு சொன்னா, ரகுராம் அன்னைக்கு ஞாபகம் இருக்கோ தெரியாது, அந்த தளத்துல நான் ஒரு கொமெண்ட் போட்டேன், அவசரப்பட்டு கத்த வேண்டாம் பென்னி மைந்தன், கொஞ்சம் பொறுமையா இருங்கோண்டு இப்படி போட்டு போட்ட உடனே அவர் டப்புன்ற ஒரு வார்த்தை பாவிச்சார். என்ன விஷயம்ன்றே தெரியாம ரகுராம் அண்ணாட வைஃப், நீங்க கதைக்க வேண்டாம், நீங்க உங்களோட இவருக்காக கதைக்க வேண்டாம், தேவையில்லாம இல்லைங்க. அந்த மெசேஜ் போட்டது நான். அப்பதான் நான் புரிஞ்சு கொண்டேன் இவங்க கதைக்கிறது முழுக்க பொய்ன்றது. அந்த டைம்ல நான் உணர்ந்து கொண்டேன் படிவா. நீங்க என்ன செய்யறீங்க? நான் அக்டோபர் மாதமே விழிச்சிட்டேன். ஆனா ஒரு தட்ட தொடர்பும் எனக்கு இருக்கே இல்ல. மற்றது என்னென்று இதுகளுக்குள்ளால இந்த இன்பாக்ஸுக்குள்ளால எல்லாம் போய் மெசேஜ் போடுறது எல்லாம் தெரியாமல் இருந்தது. நானும் அக்டோபர்ல நான் அக்டோபர் மாதமே விழிச்சிட்டேன். இவங்க வந்து இப்படியான வழியில கொண்டு போறாங்க இந்த குடும்பத்தையே. இப்ப அந்த அமைப்போட நீங்க யோசிச்சு பாருங்க, இந்த லண்டன்ல இருந்த அமைப்பு அவைகளுக்கு தனிப்பட்ட சொந்த விருப்பு வெறுப்புகளால இந்த தளத்துல கொண்டு வந்து விமர்சிக்கவே, அதையும் வந்து ரகுராமண்ணையும் வந்து கொழுவி விடுறதுக்கு என்ன காரணம்? அதுல வந்து அரியன்பன் நினைக்கிறேன். எனக்கு அரித்தமிழன் வந்து ஒருக்கா கேட்டது, நீங்க நிக்கிறீங்க இந்த கேள்வி நான் கேட்க மாட்டேன். நான் சொன்ன ஒரே ஒரு பதில், இங்க வாங்கோ, என் தம்பி சார்ந்த விஷயத்தை கேளுங்க, நான் பதில் சொல்றேன், அது எங்கள் சார்ந்த விஷயம். களத்துல நிக்கிறவர் கதைக்கிற கதைக்கு நான் பதில் சொல்லிடுறேன், நீங்க அவர்கிட்ட கேளுங்க கூட நான் நேரம் சரிப்பட்டேன். நான் ஒரு விதம் கூட நான் அந்த கேட்டிங் வந்து எனக்கு சரியான தூக்கி போட்டது. இதுல இன்னும் ரகுராமன் சொன்ன இன்னொரு விஷயத்தை சொல்றேன் சுபா. சாரி நீங்க இப்ப சொரியலாம் சொல்ல தேவையில்ல. அது நீங்க இல்ல நீங்க அவேர் அப்படின்னா அவங்க சுயநலம் பிடிச்சவங்க, அதனாலதான் அப்படி எனக்கு இடம் கூட ஞாபகம் இருக்கு. பர்மிங்கத்துல இருந்து நான் போய் கொண்டு ஹைவிக்கத்துல ஒரு ஸ்டேஷன்ல இறங்கி நிக்கிறேன். இந்த நம்மட லோயர் என்ன பேர் வாக்கு கௌசல்யா வந்து லைனுக்கு வர்றான். அன்றைக்கு முதல் வெள்ளிக்கிழமை இவருக்கு கோர்ஸ் நடந்தது. ஆனா அவர் உள்ளுக்கா வெளியில ஏண்டதுக்கும் தெரியாது. ஆனா சனிக்கிழமை இரவு இவங்க வச்சு செஞ்சவங்க கௌசல்யாவை கேள்வியலண்டா பேக்கு கேட்கிற மாதிரி கேள்வி, பிசாசுக்கு கேட்கிற மாதிரியும் இவ்வளவு கேட்டு போட்டு அவர் சொன்ன என்ன தெரியுமே, நான் கேட்கல மக்கள் கேட்கறாங்க, தான் கேட்கிறேன் எல்லாத்தையும் விட நான் மக்கள் தானே சொல்றேன். மக்கள் கருத்து எல்லாம் மக்கள் கருத்து தானே. அப்படித்தானே அன்றைக்கு நான் என்ன சொன்னா தெரியுமா, இதை வந்து என்ன ட்ரெயின்ல இருந்து இறங்கினோன்னு வைஃப் வந்து கார்ல ஏத்த வரைக்கும் நான் சொன்னேன், இது மாத்திரம் அடிச்சு நான் கேட்டுதண்டு வையன் பண்ணி வந்து துளைஞ்சான். அந்த மாதிரி வந்து புதங்க திங்கலாம் பேச்சு செஞ்சு விட்டா எல்லாரும் தெரியுதா. ஏனண்டா அது அதுல என்னன்னா ஒரு ஒரு மனச்சாட்சி இருக்கணும். அதாவது அது ஒரு சின்ன பிள்ளை, 34 வயசு பிள்ளை, 24 வயசு பிள்ளைய கௌசல்யாவை நீங்க கூண்டில் ஏற்றி வச்சு கேள்வி கேட்கறதுக்கு உங்களுக்கு யார் ரைட்ஸ் வந்தது? அதை விட மயிரன் உங்கள் சார்ந்த நீங்கள் அங்கே இருக்கிற தளத்துக்குரிய ஒரு உறுப்பினர் என்ன? அப்ப அவர் செய்தது வந்து முழுக்க வஞ்சி போச்சுன்னு சொல்லுவாங்க தெரியுமா. நல்லவங்கன்ற மாதிரியே சொல்லி கேவலப்படுத்துறது. அதே நேரம் இந்த பிள்ளைய கேள்விய கேட்டு இந்த பிள்ளைல பிடிக்காது, இந்த பிள்ளைய பிடிக்கவே பிடிக்காது. அதாவது 2, 3, 5க்கு போடு, 5, 7, 9க்கு போட்டு தான் நீ போட்டு கொண்டு அந்த டைம்ல. அப்ப கௌசல்யா வந்து அதுக்கு வரவே கூடாதுன்றதுல தெளிவா இருந்தோம். அப்ப இந்த பிள்ளை வந்து மாட்டினது. ஆனா அந்த பிள்ளை எல்லாத்துக்கும் மறந்து சொன்னோம். சரியா? நான் இவ சொல்லினோம் ஒரு 2 நிமிஷம் எனக்கு தெரியுங்களா? 2 நிமிஷம் நான் சொல்றேன். இந்த 2 விஷயத்துக்கு நான் வந்து கௌசல்யா வந்த போது எப்படி வந்து அவர் கேட்டார். இப்ப மயூரன் அண்ணா சொன்ன மாதிரிக்கு நான் இன்னும் கூட சொல்றேன். அவர் கேட்டு போட்டு பாருங்க இந்த பிள்ளைகிட்ட இருந்து எவ்வளவு திறமை இருக்கு, இதை வரவழைக்கிறது தான் நான் கேட்கிறேன்னு சொல்லி எல்லாம் முடிச்சிட்டு போக கேட்ட கௌசல்யா ஒரு கேள்வி கேட்டவர், நீங்கள் இந்த தளத்திலிருந்து என்னை துரோகி என்று சொன்னீர்களா இல்லையா என்று சொல்லி போயிட்டா அதுக்கு அடுத்த கணமே கௌசல்யாவை போட்டு கழுவி ஊற்றின தன்மை எனக்கு இன்றைக்கும் இன்னும் அனுபவமா இருக்கு. அதை அடுத்ததாக வந்து அந்த அவர் வந்து டாக்டர் அர்ச்சுனா அங்க வந்த பொழுது அங்கே ஒரு போலி ஒரு வைத்தியர் சொன்ன மாதிரி ஒரு வயசானவர் கதைச்சதுக்கு
மிக மிக தெளிவா எதிர்த்து எனக்கு ஆதரிக்கிறதாலும் எலெக்ஷன் வரப்போகுதுன்றது துணிகரமா என்னாலதான் நீ இது நடத்துறாய், என்ன வச்சு நீ பிழைக்கிறாய் நேரடியாக சொன்னவர். ஒரு அரசியல்வாதி இப்படி எலெக்ஷனுக்கு 3 நாள் இருக்க கடைசி வரையும் சொல்ல மாட்டேன். அந்த துணிவோட அர்ச்சுனா இறுக்கி சொன்னவர் இவ்வளவு நீ என்ன வச்சுத்தான் செய்கிற வண்டி நீயாடா போ என்று சொல்லி நேரா இறுக்கி சொன்னவர். இறுக்கி சொன்ன கடத்திலே அடுத்த நாள் நான் போக அங்கு சொல்லப்பட்டது டாக்டர் அர்ச்சனாவின் நம்பர் 2 சொல்ல அடுத்த 2 இலக்கத்துக்கு மாத்திரம் போடுங்கன்னு சொல்லி சொல்லி கொண்டு வந்தவரை பிறகு நிறைய பேர் அவற்றதுக்கு கதைய ஒன்றும் முடியாமல் 2க்கும் மற்ற 2க்கும் போடுங்கன்னு சொல்லி கொண்டிருந்தவர். இதே கட்டம் தேர்தல் முடிஞ்ச பிறகு அவர் சொல்லி கொண்டிருந்த பொழுது தண்ட தளத்தை அனுப்பி நான் நேரடியா சொன்னேன், இங்கே இருந்த மக்கள்ல எத்தனை விதமானவர்கள் அங்க வாக்கிருந்தவர்கள், சரி இங்கே இருந்தவர்கள் எத்தனை பேரால அங்க வாக்கு போட சொல்ல முடியுமென்று சொல்லி போட்டவர்கள். இதை வச்சு சொல்லாதீங்க. அர்ச்சுனாவை நான் ஃபாலோ பண்ணது அவருடைய பேஸ்புக்கால நான் எப்படி ஃபாலோ பண்ணி கொண்டிருந்தேன், அவருடைய ஒரு செயலையும் பார்த்து. இப்ப உங்களோட தளத்துக்கு இப்ப ஒரு 3-4 நாளைக்கு முதல் வந்தவர்கள் இதை வச்சுதான் அர்ச்சுனா வந்தவர்ன்றதை சொல்லாதீங்கோ என்று சொல்லி இறுக்கி நான் சொல்ல உடனே அடிச்சு இறக்கிறவர்கள். அடுத்த நாள் நான் போய் 2 பேரையும் பச்சை நிலத்திட்டையும் இந்த வயது போன டாக்டர் கேளாத கேள்வியெல்லாம் கேட்டு கடைசியிலே என்ன அடிச்சே துரத்தி விட்டவர். இவ்வளவு தூரத்துக்கு அப்படித்தான் நடந்தது. இப்ப அங்க எனக்கு டோட்டலி பிளாக் பண்ணியே வச்சிருக்கு. அதே மாதிரி அந்த தேர்தல் அண்டும் இரவும் அவருக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி கதைன்னு கதைச்சு. ஆனால் உண்மையா எதிராக கத்தி கொண்டிருந்தவங்க அங்க தேர்தல் இடத்திலேயே எத்தனை சனம் கேட்டுக்கொண்டிருந்தது. அதால தான் அடுத்த நாள் டாக்டர் வரையில அவர் சொன்னவர்ல கதைக்கிறேன்னு நாங்கள் கொண்டாடுவோம் என்று வராததுக்கு காரணமே தேர்தல் அண்டு அந்த இரவு இவர் சப்போர்ட் பண்ற மாதிரி. ஆனால் அங்க எடுத்து இதான் கத்தி கொண்டிருந்தது வன்னி 3 நாளைக்கு முதல் ஜஸ்னா 3-4 நாளைக்கு முதல் டாக்டர் கணக்கு வழக்கில் எல்லாம் மேலேறி சொல்லுங்கொண்டு சுவிஸ் பிரவான மற்ற இவியோல எல்லாரையும் போட்டு அந்த கிரீன் அவ எல்லாம் போட்டு மேல வச்சு கேள்வி எல்லாம் கேட்டுத்தான் இன்றைக்கு அந்த டாக்டர் எங்கட டாக்டருக்குரிய மிச்ச சீட்டு விழாம இருக்கிறாங்க. இப்படி ஒரு பிரச்சனையை சொல்லி குழப்பி விட்டார் 4 நாளைக்கு முதல். வடிவா விளங்கி கொள்ளுங்க. அதுக்கு பிறகும் ஆக்கள் மேலே ஏறி எல்லாம் சொல்ல வர நான் உடனடியாக தளத்துக்கு நான் மேல கொஞ்ச நாளா போறேன் இல்லை மேல நின்ற தளத்துல சொன்னான் தயவு செய்து எல்லாருக்கும் ஞாபகம் இருந்தா பாருங்க, தயவு செய்து இனிமேல் இந்த கதையை இதோட விட்டு கொள்ளுங்க. தேர்தல் முடிய விட்டு நீங்க எதுவும் கதைக்கிறேன்டா நீங்க கதைங்க, இப்ப தயவு செய்து குழப்பாதீங்க பிளீஸ் அந்த பேரை சொல்லி இதுக்கு நீங்க அனுமதிக்க வேண்டாம் என்று சொல்லி ஒரு கட்டளையை அடிச்சு வந்துட்டேன். 2-3 பேர் கதை எடுக்க மேல வரைக்க நான் சொன்னேன், தயவு செய்து குழப்புற கும்மி அடிக்கிற வேலைகளுக்கு இங்க வராதங்க விட்டுட்டு போங்கன்னு சொல்லி நான் கிழிச்ச பிறகு அண்டையில இருந்து 3 நாளும் ஒன்றுமே சொல்ல இல்லை விளங்க. அந்த கிழிச்ச அதுக்கு முதல் ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? எனக்கு ஞாபகம் இருக்கு. அப்படி செய்தான் சொன்னான் நான். இதுல இன்னொரு விஷயம் இருக்கு, தெரியும், ஒரு பியூட்டிஃபுல்லான விஷயம். ஒரு ஆளுக்கு மற்ற ஆளுக்கு சான்ஸா கொடுத்துட்டு அந்த விமலண்ணா நிக்கிறாரு, அவருக்கு கொடுத்துட்டு 30 செகண்ட் சரியா. அதாவது இன்னும் அடி வாங்கினாலும் மீசையில மண் முழாத மாதிரி இன்றைக்கு வேற நாங்கள் எதிரிகள் இல்லை என்று சொல்லிக்கொண்டு அவரை செய்யற விதம் தெரியுமா? நான் கதைக்க மாதிரி மெட்ராக்களை கதைக்க வச்சு பார்த்து ரசிப்பார் சரியா. எப்படி அப்ப என்ன நீங்க என்ன சொல்றீங்க? அவர் நல்ல பிராண்டு கேட்டா என்ன சொல்லுவாங்க வந்தவங்க வச்சு செய்யறது. ஆனா இப்ப அதான் இப்ப வரைக்கும் அவருக்கு தேவை. ஆனா அதோட உண்மையில இவர் யார், அதாவது கொஞ்சம் நாவன்மை இருந்து கொஞ்சம் கவிதைகளை தெரியும் பேச தெரியும் மாத்திரம் நீ தலைவனாகவோ இல்லாட்டி நாட்டுக்கு என்ன செய்த மற்ற ஒரு முகத்தை காட்ட தெரியாத அதான் உண்மை. மயூரன் சொல்ற மாதிரி நீங்க அவைகள் அப்படி செய்யறேன்னு சொன்னா புனப்பேர்ல வரக்கூடாது சரியா. சொந்த பேர்ல வரணும். சொந்த பேர்ல நீ நடந்து நீ ஊர்ல எந்த இடம் என்ன இதுன்னு சொல்லி முழு டீட்டெயிலையும் வந்துன்னு சொன்னா நாங்கள் ஏற்றுக்கொள்ளலாம். இவர் ஆரண்ட ஒரு கோட் ஒன்றுமே செய்யல. அது நாங்க எது அதை தூத்துட்டா சரி உண்மையான பேர் இல்லையாது, அது ஒரு போலியான பேர். அப்ப அவ்வளவுதான் எல்லாருக்கும் தெரியும், வேறு எதுவுமே தெரியாது. இல்ல நடத்துற ஆக்கள் அதை தான் நான் சொல்றேன். எந்த டிக்டாக் தளத்துல இருக்கிற ஆக்களோ நீங்கள் உண்மையான ஃபுல் டீட்டெயிலோட இருந்தா ஒரு தளங்களை எந்த நல்லதோ கூடாதோ ஒரு ஆள் சொல்லுங்க. இல்ல இல்ல 2 பேரும் கதைக்கிறீங்க. ஹலோ 2 பேரும் கதைக்கிறீங்க. என்னப்பா எங்க உங்க நடக்கு சரி இவர் கதைங்க. ஏடிஏ இந்த அண்ணா விமலேந்திரன் கதைங்க. விமலேந்திரன் உண்டு
விமலேந்திரன் 2 கிருபானா 1 ஆமா சுரேஷ் ஞாபகம் நான் கதை கேட்க இந்த விஷயம் காய்ச்சி நாங்கள் இலங்கையில் எத்தனை பேர் டிக்டாக் பாவிக்கிறாங்கன்னு சொல்லுங்க சுரேஷ். மற்ற டாக்டர் எங்களை தன்னை அங்க கூப்பிட சொல்லி அனிமேந்த தளத்துக்கு கூப்பிட சொல்லி இப்ப கேட்டவர் டாக்டர் இவையெல்லா தானே வாலண்டியரா போய் சப்போர்ட் பண்ணவன். தலைவர் சபை தான் கொண்டு வந்தது. நீங்களா தானே வாலண்டியரா ஹெல்ப் பண்ணினீங்க. அப்ப புராணத்துக்கு நீங்கள் அவரை போய் கேட்கறீங்க, அவர் கேட்க தேவையில்லை. என்ன இவையாத்தான் பாட்டுலாம் போட்டு கதையெல்லாம் கதைச்சு டாக்டருக்கு சார்பான தலைமன்னு சொல்லி இயக்கி கொண்டது இவையாத்தான். அவையாத்தான் தண்டா பிறகுதான் டாக்டர்ல வந்தது. விதமான ஆக்களுக்கு டிக்டாக் சிலங்கால தெரியும் சொல்லுங்க. என்னன்னு சொன்னால் ஒரு அதாவது தேர்தலுக்கு முதல் தான் டாக்டர் அர்ச்சனா நீ நேரடியாக பேசின அந்த தளத்துக்கு அதுக்கு அது ஒரு மானங்கட்டு அதுக்கு ஒரு 14 மணித்தியாலம் தான் அவரை பற்றி பிறகு ஒன்றும் செய்ய முடியாது. தன்னால இப்ப சமாளிப்பேர் என்னன்னா தன்னால தோற்க கூடாதுன்றதுக்காண்டி தான் திருப்பி சப்போர்ட் பண்ணு சொல்லி இதே இந்த பரதேசி என்னென்று எலெக்ஷன் முடிஞ்ச அடுத்த நாள் கேட்டதுட்டா எப்படி ரகுராமன் ரச்சுனாவிடம் பிராமகனுக்கு 6000 வாக்கு கிடைச்சது அப்படி என்றதெல்லாம் சொன்னதை அங்க இருந்து தேர்தலில் இருந்த மற்ற அவ லோஜி விளங்கப்படுத்தினார். இது 1 2 3 என்றதுக்கு மக்களுக்கு வலு சுலபமாக 1 2 3 என்றதுக்கு வாக்களிப்பினார். அந்த முறையிலே அவர்கள் வாக்களித்துத்தான் அவருடைய பிராமணனுக்கு வந்திருக்குது. இதை தவறாக எடுக்க வேண்டாம் என்று அந்த லோஜியக்கா சொன்னவர். இவங்கள் இந்த பரதேசிகள் சொன்ன வசனம் அந்த லோஜியக்காவுக்கும் பிரசன்னாவுக்கும் இவ்வளவு குறைவு. இவங்கள் என்ன செய்தவங்கள் ஒரு அறிவு விளக்கம் ஒன்றுமில்லாம நான் பச்சைப்படி நான் சொன்னேன். இதுதான் விளக்கம். இதுக்கு இன்னொரு விளக்கம் அர்ஜுனா சொன்னது எப்படி தெரியுமா? அதாவது மெட்டாக்களுக்கு வாக்கு கொடுக்க கூடாது என்று செய்யற அளவுக்கு டெக்னிக்கும் சப்போர்ட்டும் எனக்கு இருந்து அந்த அளவுக்கு எனக்கு பவர் இருந்திருந்தா எனக்கு இன்னும் ஓட் போட செய்திருக்கலாம் இல்லை நீங்கள் தம்பியாவ என்ன அவங்களோட பிளான் என்னவா இருந்ததுன்றா இவரை அது கோர்ட் கேஸ் முதல் இருந்த தெரியுமா அந்த நேரத்தில் 2 நாள்ல ஏதோ அப்ப இவங்கள் பிளான் பண்ணினது இவரை உள்ளுக்க தள்ளிட்டா இவர் எலெக்ஷன்ல நிக்கலாமல் போகும் அப்படி இப்படியாண்டு சரியா. ஆனா அது பிளாச்சிட்டது சரியா. இவங்கள் கௌசல்யா சொன்னது என்ன துரோகி என்று சொன்னது நீங்கள் தானே என்று சொல்லி போட்டு போனதுல இருந்து அவன் குழம்பிட்டான். உண்மையில அதுல இருந்துதான் இவனும் கணேசனா சேர்ந்து அந்த பிள்ளைய போட்டு ஏதோ எல்லாம் சொல்ல தொடங்கிட்டாங்க டபுள் மீனிங்ல சரியா. ஆனா அன்றைக்கு நான் ஒரு பெரிய பாட்டு பிளே பண்ணினேன். என்னண்டா ஓகே அர்ஜுனா குழம்பி அவர் போயிட்டார். அவர் அடிச்சு வச்சுட்டு அவர் போயிட்டார். போன பிறகு அடங்குவான்னு பார்த்தா இந்த கணேசண்டவன் திரும்ப முளைச்சு வாரான். வேற சொன்னான் நீ இதுக்கு வரக்கூடாதுன்னு சொல்லி கத்தி போட்டு என்னண்டா இவன் குழப்பம் விளக்கிட்டாங்க எலெக்ஷன்ல. இவர் தாண்டுவோம் நினைக்கிறோம் ஐயா, இது வேண்டாம் இது காணவனி. நாங்க இன்னைக்கு ஒரு சந்தோஷம் எனக்கு என்னன்னா 45 பேர்ல 2 முடிக்கிறதுக்கு நாங்கள் பாட்டோட 130 பேரு கிட்ட கொண்டு வந்துட்டீங்க. ஆனா எனக்கு இப்பதான் சந்தோஷம். இப்ப எனக்கு எத்தனை பேர் மெனக்கோடு இருக்கிறாங்க. 130 பேர் வரையும் வந்தது. அதான் 46 பேர்ல இருந்தது. 45 என்னதுல இருந்தா 130 பேர் வரையும் வந்தது. எனக்கு நான் இப்ப பயம் என்னன்னு சொன்னா என்னண்டு ஐயா நான் என்ன அரசியலை தான் நெடுக கதைக்கிறது. நான் சமூக சேவை கதைச்சு முடியுங்களா சுரேஷ் அண்ணா? சமூக ஐயோ அதெல்லாம் 50 பேரோட வச்சு காய்ச்சி முடிஞ்சது. வந்துட்டேன் இன்றைக்கு. ஆனா இந்தியா கிளை அது சமைச்சு சாப்பிட்டு சமைச்சும் போயிட்டு
நான் நித்திரியா போயிட்டேன். நீங்க இப்ப உங்களுக்கு என்ன, நீங்க பிரச்சனை இல்ல, காய்ச்சி போட்டு போய் நான் நீ யோசிக்கணும், நாளைக்கு நான் என்ன அரசியலா கதைக்கிறது. நீங்க அண்ணா துவங்கி போட்டு ஒரு நாள் கதை கதைன்னா என்னத்தையும் என்ன கதைக்கிறது? அதுக்குதானே கீழ இருந்து பிரியங்கா சொல்ற, கீழ இருந்து சண்டை பிடிப்போம் சுரேஷ் அண்ணா, சண்டை பிடிப்போம். இப்ப 122 இல்ல 130 விளையாட 130 பேர் நின்றாவியா 124 மைல் அந்த காரோட ஆக்சிலேட்டர் அமர்த்தினா அப்படியே 126 130 போக முடியும். அது மாதிரி இல்ல அது 45 நின்றாது பாக்காண்டா அரசியல் என்ன முடியும். அதைத்தான் இப்ப எனக்கு இப்ப பயமாக 40 நாளா அரசியல் நடத்திட்டேன். நீங்க என்ன அரசியல் எப்பா நான் நடத்துறது? நீங்க சொல்லுங்க, நான் நடத்துறேன். சில இடங்கள்ல பாட்டுக்கு பாட்டு வைக்கிறாங்க, தொடுத்து பாடல் வைக்கிறாங்க, அப்படியே செய்வீங்க, நல்லா வருவீங்க. ஆனா 79 பேர் 50 பேர். ஆனா ஒரு நிமிஷம், ஆனா எங்களுக்கு உண்மையா பெருமையா தான் இருக்கு தெரியுமா. இன்னும் 2 மாசம் ஆக இல்ல, ஆனா எங்களை நம்பி 1000 கணக்குல வாதினம் தானே. உண்மையா அவைகளுக்கு தான் நாங்க நன்றி சொல்லணும். அப்ப எங்கட இடத்துல உண்மை நேர்மை இருக்கு. ஓமா இல்லையா சொல்லுங்க. அருணண்ணா, இது தனியா நீங்கள் 118 பேர்ல பாக்குறீங்க. இதே நேரம் யூடியூப்ல ஜேடிஎல் சொல்லுவார், அங்காலயத்தின் 1000 கணக்குல அங்கால யூடியூப்ல வாங்க. ஜேடிஎல் வணக்கம். ஜேடிஎல் சாரி, நான் உங்களோட ஹலோ சொல்லல. கிட்டத்தட்ட இல்ல, நேற்று மட்டும் கிட்டத்தட்ட 3000 பேர் வந்துட்டு போனவே தெரியுமா, பார்த்தவே. நான் ஒரு நாள் டிக்டாக் ஒவ்வொரு நாளும் 3000 பேர் நேற்று ரிப்போர்ட் எடுத்து ஜேடிஎல் எல்லாம் அனுப்பினான். 3000 பேர் ஒரு நாள் வெறியினோம். அதை விட அங்க 3 ஜேடிஎல்ல வந்து யூடியூப்ல பேர் பாக்கினோம். அதை விட 2 பேர் வேறு ஆக்களும் 2 பேர் யூடியூப் எடுத்து பாக்கினோம். அப்ப எல்லாமா சேர்த்துக்க 6000 7000 பேர் ஒவ்வொரு நாளும் இந்த இதெல்லாம் காணொலியை பார்த்து கொண்டிருக்கீங்க. அது எங்களுக்கு சந்தோஷம் தான். சொல்லுங்க. நாளைய தலைப்பு என்ன தெரியுமா? வன்னிமேந்தனை பற்றி கலைத்தால் களத்தில் பொங்கி வழிவர்கள் மக்கள் என்று சொல்லு. பொங்கி வழிந்த மக்கள், பொங்கி வழிந்த மக்கள். ஒரு ஆள் கீழே கமெண்ட் பண்றான், எனக்கு ரத்தம் பார்க்கணும், வேற சண்டை கொலவரி உங்களுக்கு. உங்களுக்கு ரத்தம் நாகாண்ணா என்ன இவ்வளவு பக்கண்டு பட்டாசன் என்ன துரோகி ஆக்கி விட்டீங்க நீங்க. அப்படி சொல்ல இல்ல, நான் உங்களை அப்படி சொல்ல இல்ல. நீங்க கோவிக்க கூடாது. நான் நீங்க எல்லாம் ஃப்ரெண்டு, நான் உங்களோட அக்கா தம்பியா பேசினா நான் குட்டி தங்கச்சி நான் அண்டை கூட சொன்னேன். அந்த குட்டி தங்கச்சி அக்கா 47 வயசு. நீங்க எப்படி, நீங்க தானே சொன்னீங்க அக்கா 42 தானே? 45 எனக்கு. அப்ப எனக்கு 47. அப்ப நான் தானே அக்கா. 4 பிள்ளைக்கு தாயா இருக்கிறேன் அக்கா, நான் கூப்பிடுங்க. அது என்னண்டா, அது அந்த அன்புல வந்து தங்கச்சி மாதிரி தான் தோன்றும். குரலை கேட்கையும் கலைக்கிற விதத்தையும் பார்க்க. அது நான் உண்மைதான், அது உண்மைதான். சுபாசினி வெள்ளிக்கிழமையில போய் சொன்னா நாக்கு 39 வயசுனா எனக்கு ஒரே புள்ள, ஒரு கேர்ள் தான். உள்ள சொல்றதுல இதுல என்ன நடக்குது? சும்மா இருக்குங்க. நல்ல நல்ல உங்களுக்கு அதாவது வந்து இப்ப சுபாக்கு வந்து உண்மையில வந்து ஒரு இப்ப நான் இதுல பார்த்தல வந்து ஒரு 2 வந்து இந்த இதுல வந்து ஜேடிஎலோட சேர்ந்து இந்த தளத்தை நடத்தி கொண்டு வர உண்மையில ஒரு நல்ல ஒரு உண்மையான பிள்ளை உண்டு. சீரியஸா வந்து உண்மையான பிள்ளை உண்டு. ஏதாவது வந்தாச்சுன்னா இதுக்குள்ளால போடுவா, அந்த இந்த இதுக்குள்ளால கீழால மெசேஜ்ல போடுவா, அண்ணா இப்படி என்ன இப்படி என்ன இங்க போட்டுருக்காங்கன்னு சொல்லி உண்மையான வழி நடத்தி கொண்டு போறா. உண்மையான புள்ள, நல்ல புள்ள. அதான் நான் சொன்னேன், ஏனப்பு இவ்வளவு உண்மையா இருக்கிற அண்ணா. அண்ணா சொல்லுங்க, நான் சுதாவையும் சொல்லிருக்கேண்ணா. பாருங்க, அவ கீழே போடுறப்ப நான் 2 போட்டுட்டாள். அடுத்த நடந்து வரும் உங்களுக்கு கல்லு. அது மஞ்சள், நீங்க பச்சை புள்ளி, அது மஞ்சள் புள்ள. சுதாக்கு 19 வயது. அது 20 வருஷத்துக்கு முதல். இல்ல இல்ல எனக்கு தெரியவே தெரியாது சுதாவை பற்றி. நான் சும்மா ஒரு படியா சொல்லிட்டேன், சும்மா அந்த வாயில வந்து. இல்ல இல்ல அண்ணா, அண்ணா நான் வந்து நல்லா ஜோக்கா கதைப்பேன், நல்லா ஃபன்னா இருக்கணும், ஹாப்பியா இருக்கணும். 4 பேர் நல்லா சிரிச்சு ஹாப்பியா இருக்கணும். நீங்க ஜோக்குன்னா ஜோக்குன்னு சொல்லிட்டு சொன்னீங்கன்னா நாங்க சிரிப்போம்.
நீங்க இப்ப எனக்கு ஐயா இருக்காரு. ஐயா எனக்கு ஐயா இருக்காரு. ஐயா சும்மா அந்த பிள்ளையோட ஷர்ட்டை விட நான் வருது நீங்க அந்த பிள்ளை சூப்பர். அடுத்தது எனக்கு இன்னொரு ஆள் ஆதரவுக்கு ஜஸ்டின் அண்ணா இருக்காரு. எனக்கு ஆதரவு ஜஸ்டின் அண்ணா. ஓ என்னை ஆறாவது விழுத்துற நேரத்துல ஜஸ்டின் அண்ணா டப்பனை தூக்கி பிடிச்சிருவார். சும்மா நான் இருக்கேன் உங்களுக்காக. இதை விட எனக்கு யார் வேணும்? ஆனா ஜஸ்டின் அண்ணாவோட தான் சண்டை பிடிக்கிறது கூட நானே. அது தெரியுமா? 17 hours flight Canada to Qatar, right? ஐயோ ஐயோ அருண் ஐயோ முடியாது. அதுக்கு குடும்பத்தை குலைக்காதீங்க. அடா இல்ல சண்டை பிடிக்கிறதுக்கு அன்பு வருவார். இல்ல இன்னொரு கொஞ்ச நேரத்துல வருவார். இன்னொரு half hourல வெயிட்டிங். நீங்க டைம் டிராவல் பண்றீங்களா இல்லையா எனக்கு தெரியாது. ஆனா உண்மையில ஒரு விஷயம் சொல்லிடுறேன். அதாவது சுரேஷ் அண்ணா உங்களுக்கு நன்றி. முதலாவது இப்படி ஒரு நல்ல ஆட்களை கூப்பிடுறீங்க. அண்ட் ஆஃப்கோர்ஸ் எல்லாருக்கும் வாய்ப்பு கொடுக்குறீங்க. மற்றது இதுல முக்கியமா ரவுராமன் எல்லாம் நின்று உண்மையான விஷயங்களை கதை வந்த காலத்துல இருந்து இதுல ஒன்றை சொல்லணும். வந்த காலத்துல இருந்து ரவுராமண்ணா உண்மையா அந்த துறந்த நாள்ல இருந்து இப்ப ரவுண்ணா ஒரு கட்டத்துல ரவுராமண்ணாக்கு தெரியும். இந்த கட்டத்துல நான் ஏறி போகணும்ன்றா தெரியும். சரியான முறையில சரியான இதுல நாங்க வழி நடத்தி கொண்டு போறதுல நம்பர் 1 ரவுராமண்ணா நாங்க ஒரு கூட்டு குடும்பமா இருக்கிறபடியா தான் நாங்கள் உங்களுடைய ஒரு குறிப்பிட்ட நேரம் அளவு நிறைய சிந்திக்க வைக்கிறது எல்லாரையும். எல்லாத்தையும் பாராட்டணுமா? ஆனா கனியண்ணாவுக்கு கோவம் வந்துட்டு கனியண்ணா சொல்லிட்டேன் எல்லோருக்கும் பாராட்டுங்கள். இல்ல நான் அப்படி சொல்லல. என்னடா ஓடுற சொல்லிட்டு மொத்தம் ஜோகான் பெருவேர் அந்த ஜோகான் அவர் வந்து சொன்னா உண்மையில அவர் ஒரு உண்மையில ஒரு டாக்டரை பற்றியான விசுவாசமான சூப்பர் கருத்துக்களை அவர் சொல்லுவார். அதே மாதிரி எங்கடா நிலாந்தன் வந்து சொல்லுவார். எல்லாரும் தான் முழு பேர் இருந்தான். இல்ல சொன்னான் நான் ஒரு கதையா சொல்றேன். எல்லாரும் எங்களுக்கு உடனே இப்ப நாங்க முடிக்க போறோம். சந்திரன் யாராவது ஏதாச்சும் ஒன்று கதைச்சால் எந்த இடத்துலயும் அடிச்சு புடிச்சு சண்டை பிடிச்சிடுறானுங்க இந்த தம்பி பாருங்க. விட்டே மாட்டேங்க. சுரேசனா பத்தி யாராவது ஒரு கதை அங்க கீழே வேற லெவல்ல பறக்கும். நான் போயிட்டு ஒளிஞ்சு நின்று பாப்பேன். நீங்க எல்லாம் எப்பவும் இதுக்கு இருக்கணும். ஆனா ஒளிச்சு இருக்கணும். சரியா? ஆக பேசக்கூடாது. புருஷன் வந்தானே தானே ஓடி போயிருவானே. இன்னொரு இல்லையே ஏன் புருஷன் சமைக்க போயிட்டானே. இந்த முதல் கதைச்ச ஒரு அக்கா எனக்கு நான் இருக்கட்டும். அதே போல மல்ரக்காவை கீழே நின்று காப்பாத்தி கொண்டு மல்ரக்காவோ இல்ல எல்லா அக்காக்களும் தான் சௌரியல் 20 சௌரியல் இருக்கிறேன். சுரேஷன் நான் என்ன 108 அர்ச்சனையா செய்ய போறேன். ஒவ்வொரு நட்சத்திரமும் ராசியும் தெரியுது. 107 பேர்ல இருக்கு 7 பேர் எனக்கு ஞாபகம். ரைட்? ஆனா இல்ல அண்ணா கிட்டத்தட்ட இதுல மட்டும் கேர்ள்ஸ் மட்டும் வாரினோம். கிட்டத்தட்ட நான் எந்த கவுண்டிங்ல ஒரு 42 பேர் 42 பேர். ஏன் நீங்களும் நான் 4 பேர். ஆனா மற்றவெல்லாம் கீழே இருக்கணும் 44. சரி சந்தோஷம். அது கன்ஃபார்ம். உண்மைதான். என்னடா இப்ப சரி ஓகே நல்ல விஷயம். ஆனா என்னன்னா பாட்டு பாடுங்க. பாட்டு போடுங்க. ஒரு பாட்டோட நிறைவு செய்வோம். பாட்டோட சாப்பாடு கொடுக்கணும். அவர் பாட்டு எடுக்கிறதுக்கு ஓடிட்டார். அதான் பிறகு பாட்டை கேட்காம இடவழியில ஓடிட போறேன். உடனே மியூட் ஆயிட்டு தேங்காய் வந்துருச்சு. அண்ணா படிங்கண்ணா. அது தேங்காய் சொல்றது நானும் மண்டு. வாங்க தேங்காய் மேல 20 பேர் சேர்ந்து பாடுவோம். தேங்காய் பாட போறேன். அருணன் அன்னைக்கு பாடுவார தெரியாது. அவர் நார்மலா நெட்வொர்க் சரியில்லாம இருக்கலாம் பாடுவார். இல்ல இன்றைக்கு கொஞ்சம் நெட்வொர்க் ஓகே. பாக்க நல்லா இருக்குது.
ஓகே இருக்கிற மாதிரி இருக்குது. அப்ப அநேகமா மியூசிக் எடுக்க போயிட்டாரோ? இல்ல மியூசிக் எடுக்க நான் கேக்குறது கேக்குதா? மியூசிக் எடுக்க போயில, லிரிக்ஸ் எடுக்க போனேன். வெரி குட் வெரி குட். ஒன்றுமில்ல, ஒரு ஈஸி, அதாவது எல்லாருக்கும் பிடிச்ச பாட்டு. ஓகே ராஜா சார், எஸ்பிபி, அவ்வளவுதான். ஓகே. இளைய நிலா ஒளிகிறதே இதயம் வரை நனைகிறதே உலா போகும் மேகம் கனா காணுமே விழா காணுமே வானமே இளைய நிலா பொழிகிறதே இதயம் வரை நனைகிறதே உலா போகும் மேகம் கனா காணுமே விழா காணுமே வானமே இளைய நிலா பொழிகிறதே இதயம் வரை நனைகிறதே. எனக்கு யாரோ பெல் அடிச்சுட்டு இருக்காங்க, சாவு மணி அடிக்கிறாங்க. அது கிட்டார், அது கிட்டார். படிங்க படிங்க. என்ன என்ன கோவிச்சுட்ட? சரி, அவருக்கும் அந்த இது வடிவா தெரியல போல இருக்குது லிரிக். பிரபான மேல வாங்க. கடைசியா ஒன்றும் செய்யல. நான் சிலவள மறந்து நானும் அந்த மியூட் பண்ணாம விட்டுறது. எங்க நிக்கிறாரு? வந்துட்டாரா? இந்த வந்துட்டாரு. அப்ப நான் என்று முடிக்கிறது இல்லையா? எங்க அருணா எங்க ஓடி போன நீங்க? பாட்டை கேட்டு மயங்கிட்டேன். ஓடிட்டாரா? இல்ல பாடுங்க. ஓகே. திலீப், நைஸ் ஒன். ஓகே. வரும் வழியில் பனிமழையில் பருவநிலா தினம் நனையும் முகிலெடுத்து முகம் துடைத்து வெடியும் வரை நடைபகலும் வரும் வழியில் பனிமழையில் பருவநிலா தினம் நனையும் முகிலெடுத்து முகம் துடைத்து வெடியும் வரை நடைபழகும் வான வீதியில் மேக ஊர்வலம் காணும் போதிலே ஆறுதல் தரும் பருவமகள் விழிகளிலே கனவு வரும் இளைய நிலா பொழிகிறதே இதயம் வரை நனைகிறதே. வாவ், சூப்பர் பாட்டு. என்ன மணியா இருந்தது, சூப்பரா இருந்தது. இதுக்கு குறைய செய்ய முடியாத, இதுக்கு குறைய விசில் செய்ய முடியாது. மயங்கிட்டோன்னா உங்களோட குரல்ல மயங்கிட்டேன்னா இப்ப வந்து புரியன் தண்ணி தெளிச்சுதான் நீ வா எழுப்பணும் மணி வந்து. நல்லா இருக்குண்ணா. ஒரு பாட்டை ஆசையா அன்பா பாடும், அவ்வளவுதான் விஷயம். இன்னொரு விசில் நானா? எங்க கேட்க இல்ல இவர் விசில வச்சு சின்ன பிள்ளையோட விசில் எடுத்து அடிக்கிறாரோ தெரியல. உங்க மேல எனக்கு சந்தேகம். அப்படியா? சரி. ஆயுரான். எஸ் ஆயுரான். ஓம் சொல்லுங்கண்ணே. என்னண்டா உங்களோட கரையோக்கி இது போடலாமே ஒரு நாளைக்கு. அதுக்கு ஒரு செட்டப் ஒன்று கேட்குறாங்க. அந்த லைனுக்குள்ளாலே இன்னுக்கு வரணும். எனக்கு நேரம் இருக்காமல் இருந்தது. இப்போ டிசம்பரில் கொஞ்சம் பிஸியாக இருந்துட்டேன். இப்போ ஜேடிஎல் சொன்ன மாதிரி ட்ராக்கும் மைக்லையும் ஒன்றும் வரணும்னா எனக்கு மிக்சர் கால வழியில் கொண்டு வந்து கொடுத்து வடிவா ஒரு கரகு ஷோவே செய்வோம். நோ ப்ராப்ளம். அந்த மிக்சர் எல்லாம் நல்ல ஈக்குவலைசரோட நல்ல. நீங்க என்ன செய்யணும்டா, நீங்க எங்கேயாவது ப்ரோக்ராமுக்கு போவைக்க ஒரு குறிப்பிட்ட டைம் பின்னேரம் இப்போ நீங்க சனிக்கிழமையில செய்வீங்களான்னு சொன்னா நாங்க ஒரு மணத்தியாலும் 2 மணத்தியாலும் உங்களோட இதை அப்படியோட செய்து லைஃபுக்கு முடியலன்னா நாங்கள் அப்படியே போட்டு விடுவோம். இல்லை நான் வடிவா உங்களுக்கு செய்திருந்தேன்.
நல்ல நான் உங்களுக்கு தனியா வடிவா ரெக்கார்ட் பண்ணியே செய்தார். என்னடா நீங்க போய் உங்கள ஒரு சிறப்பு என்ன சொன்னா நீங்களும் உங்களோட துணைவியாரும் சிறமான ஒரு பாடகர் மாதிரி, அதான் உண்மையான ஒரு கட்டிக்காரர். 2 பேரும் சூப்பரா பாடுவீங்க. ஆகவே நீங்க 2 பேரும் அதில் படிக்க தண்டைக்கு சொல்லிக்க அதில் போட்டு விட்டீங்கன்னு சொன்னா நாங்களுக்கு போட்டு விட்டோம்னு சொன்னா எங்களுக்கு ஒரு இடவெளி ஒன்று இருக்கும். எங்களுக்கு பொங்கல் சுபா செக் பண்ணி பாத்தீங்களா? இங்க ஒரு பாட்டு கேட்டீங்களா சுபா? நாங்க மியூசிக்ல நாங்க லைவ்ல பாடினதை கூட வடிவ எடுப்போம். ஓ பார்த்தனா உங்களோட டிக்டாக்ல நான் பார்த்தனா. ஆனா உங்களோட வைஃபும் நீங்களும், உங்களோட வைஃபும் அழகா இருக்கிறா, நீங்களும் அழகா இருக்கிறீங்க. 2 பேரும் செம்மையா இருக்கிறீங்க. கியூட்டான கப்பல். பிடிச்சிருக்கு எனக்கு. பாட்டு நல்லா இருக்குது. ஐயோ பாட்டு நான் ஏப்பா சொல்லுங்களேன். நானே என் புருஷன் வடிவண்டி அப்படி சொல்லக்கூடாது. இது நாங்க மனசுல வச்சிருக்கல சரியோ? என்னட்ட கிட்டத்தட்ட 2300 குவாலிட்டியான ட்ராக்ஸ் இருக்கு. நான் இந்த வருஷம் முதல் போட்ட நியூ இயர் விஷஸ் எல்லாருக்கும் நீங்க நல்லா பாடுவீங்கன்னு சொன்னா ஒரு பல்லவி சரணம் பாடி அனுப்புங்க. நீங்க நல்லா பாடினா ஃப்ரீயா ட்ராக் தரேன். ஒரு ட்ராக் 10 பவுண்ட்ஸ் முடியும், சிலது 50 முடியும், 5 பவுண்ட் முடியும். நான் எல்லாருக்கும் ட்ராக்ஸ் தரேன். டிக்டாக்ல உங்கள்ட்ட நின்ற பையன் ஒருத்தன் கேட்டு வரேன், உங்களுக்கு ட்ராக் கிடைக்குமாண்டு. நல்ல வடிவா எல்லாருக்கும் தரேன். சரியா? நல்லா பாடினா கொடுப்பேன். நீங்க யாருக்காவது சஜஸ்ட் பண்ணுங்க. சந்தர்ப்பம் கொடுக்கணும்னா எடுத்துடுங்க மேலே. அது என்ன செய்யணும்டா, அப்படின்ற சவுண்ட்ல தான் நிறைய பாடணும்னா நாங்க 2 பேரும் வேற இடத்துல இருந்து பாடணும்னா டைமிங் பிளே. அது என்னன்னா டிலே ஆகும். எங்களுக்கு கேட்கறது ஒரு மில்லி செகண்ட் வித்தியாசப்பட்டாலே அது பாட்டு பிளே போயிடும். அது நாங்க ட்ரை. அப்ப என்ன செய்யணும்டா, ட்ராக்ல எங்கட பக்கத்தை நாங்க பாடி அனுப்பணும். அப்புறம் தங்கட பக்கத்தை பாடி டிக்டாக்ல பாடு, இதுல பாடுவாங்க. இன்னொரு பேர் ஏதோ ஒரு அப்போண்டு இருக்குதானே, அது அங்கால ஒரு கிழவன் இங்கால ஒரு கிழவி. மோகல்ன்றது இல்ல இன்னொன்று இருக்கு. அந்த நான் என்ன செய்யணும்னா நான் பாடி விடுவேன். சுவிஸ் பிரபனா ஒரு தரம் வாங்கோ. சுவிஸ் பிரபனா என்ன பாட்டு இல்ல நானே பாட்டு மயூரா அந்த செல்லும் பாட்டு வச்சுட்டா போச்சு. தொடங்குது எஸ் முனு முகல் MULE. சௌமியக்கா ஒரு மனசிய தெரிஞ்சவனெல்லாம் கீழ் அவர்களையும் சந்தித்தேன். எப்ப ராஜா ராஜா சௌமிய அக்காவையும் சந்திச்சேன். இல்ல அது ஒரு அக்கா அதாவது அண்ணா இல்ல அக்கா. அவ நல்ல வாய்ஸ், அவ நல்ல பாட்டு படிச்சா. அவ வந்து அன்றைக்கு நியூ இயருக்கா இல்ல கிறிஸ்மஸ்க்கு வந்து படிச்சா. கிறிஸ்மஸ் பார்ட்டிக்கு நாங்க போனாங்க. அப்ப நான் தான் ப்ரோக்ராம் செய்தேன். அதுல பாடின பாட்டுகள் இன்னும் இருக்கு. நான் அங்க இந்த அருண் மஜுரன் என்ற அந்த டிக்டாக்ல ஏத்துறேன், போய் பாருங்க. இடையிலனா உங்களோட இதை யூடியூப்ல போடலாம். டெய்லியா ஃபுல் சப்போர்ட் பண்ணுவார் அப்படி செய்யுங்க. அப்ப நல்லா தானே. எந்த யூடியூப் சேனல் ஒன்று இருக்கு, அருண் மஜுரன். அவ்வளவுதான். ARUN மஜுரன், அருண் மஜுரன். பிரபனா சொல்லுங்க பிரபனா வாங்க கதைக்கு. சுவிஸ் பிரபனா எதிர்பார்க்கறோம். சுவிஸ் பிரபனா எல்லாம் கடைசியா முடியற நேரத்துல நான் வந்துட்டேன். இல்ல எனக்கு சுவிஸ் பிரபனா ஏற்பாடு பண்ணுங்க. சுவிஸ் பிரபனா நம்பி ஏமாந்தாலும் முதலாதான் நீதானையா. என்னையா என்ன அருணா? நம்பி ஏமாந்தா முதலாதான் நீதான் ஐயா. நம்பி இல்ல வண்டியோ குண்டியோ சொல்லுவாங்க. வண்டியோதான் சொல்லுவாங்க. ரகுராம் அப்படியே நம்ம பொலிசி அப்படியா எல்லாரையும் நம்புறது. அவன் நம்பாட்டி அவன் பிரச்சனையா போயிருந்தேன். அதெல்லாம் இல்ல. இங்க நான் இப்ப ஒரு ஜோக்கான்னு சொல்ல அருளண்ணா, நீங்க நல்ல ஆக்டரை கண்டுபிடிக்கிறேன்னா எங்கட சுவிஸ் பிரபானாட டிக்டாக்க போய் பார்த்தா எப்படி ஆக்ட் பண்றாரு தெரியுமா? ஒரு செகண்ட் நானே மயங்கிட்டேன்.
அண்ணா பறக்குறாருல்ல. அது வேறுமோ இது வேறுமோ நாங்க போய் ஒரிஜினல் காட்டக்கூடாது. அதைத்தான் நானும் நினைச்சேன். ஏனண்டா ஒரு நாள் வந்து இன்னொருத்தன் வந்து தான் இவருன்னு கழிச்சிட்டு இருக்கான், அவனுக்கு விழுது கிளி பச்சை வச்சையா. அண்ணாதான் சுயஸ் பிரபானாதான் அது நான் பார்த்தேன். ஆனா அவர் ஒரு முறையும் சொல்லி இல்லை. ஆனா அதுக்கு வச்சு செஞ்சவங்க. ஆனா எனக்கு விண்டத்தூர்ல ராஜன் என்று சொல்லி ஒரு ஃப்ரெண்ட் இருக்கிறான், மேபி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சுவிஸ்ல விண்டத்தூர்ல ஜூரிக்ல விண்டத்தூர்ல ராஜன் என்று சொல்லி அவன் ரெஸ்டாரண்ட் வச்சிருக்கான், ஒரு அமெரிக்கன் ரெஸ்டாரண்ட் வச்சிருக்கான், உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நல்ல ஒரு பிசினஸ் மேன். சரி, அடுத்த பாட்டு யாரு? இந்த பானு இருக்கு, ஏத்துங்க. நான் ரங்குறேன் பானு படிக்கணும். அந்த மயிரம் நீங்க நெல்ல வந்துட்டு கேளுங்க. நான் நீங்க வேலை. நன்றி, சந்தோஷம். நல்ல இரவாக அமையட்டும். சந்திப்போம். நன்றி. நாங்கள் ஒரு 5-10 நிமிஷத்துல முடிச்சிடுவோம். நாங்கள் இறங்கி கொண்டு அவ என்ன முதலே வந்துட்டு போனவ தானே. பானு மேல வாங்க. ஓ வருவா. வெயிட் 1 minute. புதிய நிலா